அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கிறார். ஏற்கனவே நிபந்தனை ஜாமீன் இருக்கக்கூடிய சூழலில் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். விவரம் சொல்லலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டிருக்கிறார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 6 நிபந்தனைகள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. தன்னுடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், அதே போல வாரத்தில் திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய 2 நாட்கள் காலை 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன் கையெழுத்திட்டு ஆஜரானார். அதே போல தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் நுங்கம்பாக்கம் குஷ்குமார் சாலையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்போது ஆஜராகி இருக்கிறார். அவரது சொந்த காரில் அவர் நேரடியாக அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். முதலில் செந்தில் பாலாஜி மட்டுமே உள்ளே செல்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனுமதித்தார்கள். அவருடைய வந்த வழக்கறிஞர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தற்போது வழக்கறிஞரும் உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை அவர் மீண்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட இருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.